திமுகவுடைய அஜெண்டாவை என்றைக்குமே பாஜக பின்பற்றாது. நீங்கள் நபிகள் நாயகத்தை போற்றுகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை இகழ்கிறீர்களா? சாராயத்தை விற்கிற திரு ஸ்டாலின் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் தான் மானமுள்ள இஸ்லாமிய. பிரகாஷ் ராஜ் போன்ற நகர்ப்புற நக்சலைட்டுகள் அப்படித்தான் பேசுவார்கள். இரட்டை நாடகத்தை எப்பொழுதுமே திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்ததே கிடையாது. வெளிப்படையா பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரை அடுத்த கமலஹாசன். திமுக செய்யற இந்த காமெடியை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மையின் பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நபிகள் நாயகம் அவர்களின் 1500வது பிறந்தநாள் விழா நடந்தது. அதில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் முதல்வர் அவர்கள் பேசுகிறாரு, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களுக்கு இடர் வரும் பொழுதெல்லாம் அதை காக்கும் அரணாக திமுக தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட தலைவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு இந்த தேர்தலிலும் திமுகவுக்கு தான் விழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவும் நாங்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை வாக்கு செலுத்துகிற ஒரு மிஷினா பார்க்கல, அவங்கள இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்குரியவர்களாக பார்க்குறோம். அதனால தான் அது பட்டியல் சமூகமாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும், அவருடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோமே தவிர எப்பொழுது பார்த்தாலும் மத வெறியையோ அல்லது அடிப்படைவாத சிந்தனையோ அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் வெறும் வாக்கு வங்கி மட்டும் வரணும், ஆட்சி கட்டிலில் மட்டும் அமரணும் அப்படின்ற திமுகவுடைய அஜெண்டாவை என்றைக்குமே பாஜக பின்பற்றாது. திமுகவுடைய வேலை என்ன? இஸ்லாமியர்களை குளிர்விப்பதா இருந்தால் மதரசாவில் உங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்வாங்க. உருது பேசுவது அந்த பாடத்திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னுவாங்க. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுப்பதை பெருமையாக சொல்லுவாங்க. நான் திரும்பவும் கேட்குறேன், மதரசா படிப்பதனால எத்தனை மாணவர்கள் அதை படிப்பு முடிஞ்ச பிறகு பொருளாதார ரீதியாக உயர்வு பெறுகிறார்கள் அப்படின்னா இன்றைக்கி அது பூஜ்ஜியம். ஏன்னா மதரசா என்பது வெறும் மதக்கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் இன்றைக்கு தடமாறி போய் பயங்கரவாத சக்திகள் மூலமாக மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களை தீவிரவாதத்திற்கு ஊக்குவித்து அது ஒரு தீவிரவாத முகாமாக சில இடங்களில் நடைபெற்று பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டு என்ஐஏ சோதனை மூலம் கைது செய்யப்பட்ட சூழலை பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்னால் கோவையில் அப்படி மதரசாக்குள்ளார என்ஐஏ ஆய்வு செய்யும் பொழுது அதில் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. சாதிக் உள்ளிட்ட 2 பேரும் நீங்கள் நாளிதழில் படிச்சிருக்கீங்க. இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்கிறதுனால மதராசாக்களில் அவங்க பண்ணுற உதவியை நம்ம தட்டி கழிச்சிட முடியாது. திரும்பவும் அதுதான் சொல்கிறேன், ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த செயல்தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்குது. யாரோ ஒருத்தன் போய் கோயம்புத்தூர்ல குண்டு வச்சான், பாஷா என்கிற ஒரு நபர். அந்த பாஷா குண்டு வைத்து ஏறக்குறைய 58 பேர் இறந்து போனாங்க குண்டு வெடிப்புல. அந்த படுகொலையை நிகழ்த்திய பாஷாவை இஸ்லாமிய சமூகம் ஒதுக்கி இருக்கணும். இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய எதிரியா, நபிகள் நாயகத்தினுடைய அன்பு வெளிக்கு எதிராக அராஜக போக்குல ஒரு பாம்பு வெடிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஆபத்தானவராக காட்டியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்க, பாஷாவோட இறப்புக்கு ஏதோ ஒரு பெரிய தியாகி இறப்பு மாதிரி ஒரு ஊர்வலம் நடந்துச்சா இல்லையா கோயம்புத்தூர்ல. இதை பார்க்கும் பொழுது பிற சமூக மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னடா குண்டு வச்சவனுக்கு இவ்வளவு பெரிய ஊர்வலமா, ஒரு தீவிரவாதியை ஆதரவு செலுத்துறதுக்கு இவ்வளவு நபர்களா, தீவிரவாதிக்கு ஆதரவாக இங்க இருந்து திருமாவளவன் கட்சியில போறாங்க, திரு சீமான் போறாரு, 10க்கு கம்யூனிஸ்ட்ல இருந்து மற்ற பலர் எல்லாம் போய் அங்க நிற்கிறத பார்க்கிறோம். திமுகவும் அதற்கு அனுமதி கொடுக்குது. எதுக்கு? ஒரு பயங்கரவாதியாக பாம வெடிக்க வச்சு படுகொலை நிகழ்த்திய பாஷாவுக்கு திமுக காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து அந்த ஊர்வலத்தில் கடினமாக தேசத்திற்கு எதிரான ஒரு கூக்குரல் இடுகிறார்கள். அதே மாதிரி தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு எதிராக ஹிந்துத்துவா என்கிற சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமாகலாம் அந்த கூக்குரல் இடப்பட்டது. அதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கிடையாது. ஏன்? இஸ்லாமியர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை ஓட்டு. அவன் பாம்பு வச்சா என்ன, அல்லது பரித வச்சா என்ன, வேலை கிடைக்காம ரோட்டுக்கு போனா என்ன, அல்லது கஞ்சா கடத்தினா என்ன, அதை பற்றிலாம் திமுக ஆட்சிக்கு கவலையே இல்லை, ஓட்டு மட்டும் எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படி நினைக்கல.
நாங்க என்ன பார்க்குறோம்? இஸ்லாமிய சமூகம் கல்வியில முன்னேறணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், நாட்டின் வளங்களில் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதே போன்று நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த தேசத்தினுடைய ஒரு ஒற்றுமை உணர்வின் ஒரு பகுதியா வரணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் அடிப்படையில் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்த நாளை திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுறார். இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து வைத்திருக்கிறார். ஒருவரை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் அவர் சொன்ன கருத்துக்களை மதிச்சாதான் அதுக்கு பேர் கொண்டாட்டம். அவர் சொன்ன கருத்துக்கு நேர்முரணா அந்த மேடையில் நீங்கள் பேசினால் அது கொண்டாட்டம் இல்ல, நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் தாங்கள் வாழும் வரை என்ன சொன்னாங்க? ஒரு இஸ்லாமியன் மது குடிக்க கூடாது, அதே போன்று அவன் இருக்கக்கூடிய பகுதிகளில் மது விற்பனை நடந்தால் அதை எதிர்க்கணும். ஏனென்றால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தீமை என்பது மதுதான். அதை குடிச்சிட்டா ஒருத்தன் போதையில பெற்ற தன்னுடைய குழந்தையே கற்பழிக்கிறான், தாயை கொலை செய்யறான், தகப்பனை கொலை செய்யறான், அதே மாதிரி திருடுறான், கூலிப்படைக்கு மாறுறான். எல்லா காரணமும் இந்த போதையினால வருதுன்னா அதை எதிர்க்கிறவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கணும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீங்க நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவில் இதை பேசுனீங்களான்னா கிடையாது. ஏன் பேச மாட்டீங்க? நீங்க 50,000 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை வித்து அதன் மூலமாக தாலி இருக்கிற வேலையை செஞ்சு 10க்கு கள்ளச்சாராயத்துல 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு தலைக்கு 10 லட்சம் கொடுத்து சாராய சாம்ராஜ்யத்தை நடத்துற ஐயா ஸ்டாலின் நபிகள் நாயகம் தன் வாழும் வரை மதுவுக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மனிதரை புகழ்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இதை இஸ்லாமிய தலைவர்கள்னு பல்லை இழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா இது நபிகள் நாயகத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை பாராட்டுகிறீர்களா? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, நபிகள் நாயகம் வாழும் வரை என்ன சொன்னாங்க? ஒரு இஸ்லாமிய பெண்ணை தலாக் 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 அப்படின்னு ஒரே நேரத்தில் இன்ஸ்டன்ட் தலாக்கா முத்தலாக் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தால் அது தவறு என்று தன் வாழ்நாள் முழுக்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் அப்படி ஒரு தோழர் தெரியாமல் செய்தது கூட கண்டித்து சம்பந்தப்பட்ட அந்த திருமணம் தான் நீடிக்குமே தவிர தலாக்காக அதை கருதப்படாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நபிகள் நாயகத்தை போற்றுகிறோம் சொல்ற ஐயா ஸ்டாலின் அதே மேடையில் நின்று கொண்டு முத்தலாக் தடை சட்டத்தை திமுக வலிமையாக எதிர்த்ததுன்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் எதை சரி கண்டார்களோ, திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சட்டத்தை நிறைவேற்றி 10 கோடி இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்தாரோ, சட்டத்தின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக, காவல் நிலையத்தின் மூலமாக எந்த நீதியும் கிடைக்காமல் கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாக்கு வங்கியாக பார்க்காமல் என் தேசத்தின் பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து நபிகள் நாயகம் சொன்னதை இன்றைக்கு அரபு நாடுகள் அத்தனையும் கேட்பது போன்று இந்த பாரதத்திலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்த நரேந்திர மோடியை புகழ்வதற்கோ நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்வதற்கோ வக்கற்ற இந்த இஸ்லாமிய தலைவர் சொல்ற ஜவாஹிருல்லாவா இருக்கட்டும், நெல்லை முபாரக்கா இருக்கட்டும், நவாஸ் கனி போன்றவர்களோ இல்ல சில ஜமாத்து தலைவர்கள் அங்க ஸ்டாலின் அவர்களோடு பல்லளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்பது, எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் சொல்ற ஸ்டாலின் முன்னால் நிற்பீங்க? நீங்கள் நபிகள் நாயகத்தை போற்றுகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை இகழ்கிறீர்களா? நபிகள் நாயகத்தை போற்றுவதா இருந்தா ஸ்டாலின் பேசின அடுத்த நிமிஷம் ஒரு நல்ல இஸ்லாமியன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, நபிகள் நாயகம் ஒரே நேரத்தில் 3 தலாக் என்பதை சொல்லல, அத்தலாக்கு மர்ரத்தானி, திருக்குரான் சொல்லுகிறது ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லக்கூடாது, அதற்கு காலகட்டங்கள் இருக்கிறது, 2 முறை சொல்லும் பொழுது என்னவெல்லாம் ஷரத்துகள் இருக்குன்னு இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க அரசியலுக்காக எங்கள் இஸ்லாமியர்களை நபிகள் நாயகத்துக்கு எதிராக திருப்பாதீங்கன்னு சொன்னா ஒரு மானமுள்ள முஸ்லீமாவது ஸ்டாலின் ஐயா பின்னால இருக்கிறான்னு நாங்க கருத முடியும். மானம் கெட்டு போய் தேர்தலுக்காக வாக்கு சீட்டுக்காக 2 சீட்டு எம்எல்ஏ கிடைக்கும் என்பதற்காக இவர்கள் பல்லளித்துக் கொண்டு போனால் அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு தேவையில்லை. நம்ம பண்பாட்டை, கலாச்சாரத்தை, தான் சொந்த மதத்தை இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்க்கிற ஒரு துரோகியாக யார் இருந்தாலும், அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் நபிகள் நாயகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் இழிவுபடுத்தும் பொழுது வேடிக்கை பார்க்கிற இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அதை நாம கண்ணால பார்க்கிறோம். அதே போன்று கிறிஸ்துவ மதத்தினருக்கு மத்தியில போய் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் என்று தன் மதம் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் பொழுது அதை இங்கே உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் பிறப்பால் இந்துவாக இருந்து கொண்டு கிறிஸ்துவர்களை இஸ்லாமியில வைத்துக் கொண்டு அங்க கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் அருவருக்கத்தக்க விதமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பாஜக செய்யாதுங்க. தான் சொந்த மதத்தில் பிறந்தால் தான் மதம் உயர்ந்தது என்ற அந்த உணர்வு இருக்கணும். அதனாலதான் ஒரு இஸ்லாமியனாக வேலூர் இப்ராஹிம் பாஜகவின் தேசிய செயலாளராக இருந்தாலும் நான் தொப்பி அணிந்து தாடி வைத்து 5 வேளை தொழுகை செய்யக்கூடிய ஒரு உண்மையான இஸ்லாமியனாக இருக்கிற நபிகள் நாயகத்தை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்பதனால தான் மீலாது விழாக்கு ஒரு நாள் ஐயா ஸ்டாலின் லீவு விட்டாரு. டாஸ்மாக் சாராய கடைக்கு அந்த லீவ் விட்ட அன்னைக்கு அதே சாராய கடைக்கு முன்னால நின்று
நபிகள் நாயகத்தை போற்றுவதாக இருந்தால் நாள்தோறும் இந்த சாராய கடைகள் மூடப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளைக்கு மூடி இஸ்லாமியர்களை மகிழ்விப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தீமையான செயல் என்பதை நாங்கள் எப்பொழுதும் சொல்வோம். உண்மையான இஸ்லாமியனாக இருந்தால் 50,000 கோடி சாராயத்தை விற்கிற திரு ஸ்டாலின் பின்னால் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் தான் மானமுள்ள இஸ்லாமியன். மானம் கெட்டு போன ஜவாஹிருல்லா போன்றவர்கள் போனதன் காரணமாகத்தான் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சி என்ற அந்த கட்சியின் அங்கீகாரத்தை இழந்து தெருவில் நிற்கிற காட்சியை பார்க்கும். மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாரு? இஸ்லாமியர்களே திமுகவில் முஸ்லீம் லீக் இருக்கிறது, அது அடிமையாக இருக்கிறது, எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக பேசுவதில்லை, நம்ம இஸ்லாமியர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம சொந்த சின்னத்தில் நிற்கணும், சட்டமன்றத்தில் போய் அப்பதான் நம்ம உரிமை குரலை பேச முடியும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்செலவு செய்து வன்முறையின் பக்கம் தான் அதை ஒன்று சேர்த்தார் ஜவாஹிருல்லா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தூதரகம் சென்னையில் இருக்கு. அந்த தூதரகத்துக்கு மத்தியில் போராட்டம் சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தூதரகத்தெல்லாம் அடிச்சு உடைச்சி அது ஒரு பெரிய வன்முறையை ஏற்படுத்தி, அதே மாதிரி ஆம்பூர் என்று உங்களுக்கு தெரியும், ஆம்பூர்ல காவல்துறைக்கு எதிராக ஒரு கலவரத்தில் ஏற்படி பெண்களை எல்லாம் சட்டையை கிழிச்சு ஆண்களை எல்லாம் அடித்து மண்டையை உடைத்து வெட்டி காயத்தை ஏற்படுத்தி இவ்வளவு கொடூரத்தை செஞ்சது யார்? இதே ஜவாஹிருல்லாவும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அஸ்லம் பாஷா என்ற அவர் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தானே. இப்ப இவ்வளவு பெரிய அராஜகத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்க கட்சி எதுக்காக ஆரம்பிச்சீங்க? இஸ்லாமியர்கள் நலனுக்காக, சொந்த குரல் கொடுப்பதற்காக, சொந்த சின்னத்தில் என்று சொன்ன இதே ஜவாஹிருல்லா மானங்கெட்டு போய் உதயசூரியன் சின்னத்துல 3 வாட்டி பல்லளிச்சுக்கிட்டு நின்று இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்பது அது கட்சியாக அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா நீ வர தேர்தல்லாம் உதயசூரியன்ல நிக்கிற கட்சி மட்டும் முஸ்லிம்களுக்கு பேருக்காக நீ நிக்கிறன்னா இந்த மாதிரி ஃப்ராடு ஃபோர்ஜர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேர்தல் ஆணையம் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருச்சு. இதை இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப நான் மிக தெளிவாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்காக வேடம் போடாது, இஸ்லாமியர்களுக்கு என்று தனி சலுகை என்றெல்லாம் சொல்லாது. 140 கோடி மக்களில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதற்கு, அவர்களுக்கு கல்விக்காக, அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக 3850 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒதுக்கி இருக்கிறார். அதுதான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர நாங்க மதரசாவுக்கும் மசூதிக்கும் கொள்றோம்னு சொல்லி வழக்கம் போல இந்த தாஜா பாசாங்க அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். மதரசாவோ மசூதியோ அது இஸ்லாமியர்கள் தங்கள் சுயநலனில் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அவர்கள் முக்கியத்துவம் தரணுமே தவிர அது எதுக்கு அரசாங்கம் தர வேண்டி இருக்கு? நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அரசாங்கம் ஏதாவது பணம் கொடுக்குதா? கிடையாது. இந்த அறநிலையத்துறையில் வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் பல மோசடிகளால் நாங்க கல்லூரி கட்டுறோம் அதை கட்டுறோம்னு சொல்லி தவறான விஷயங்களுக்கு போய் இன்னைக்கு நீதிமன்றம் பல விஷயத்தை நிறுத்தி இருக்கிறது. அதுக்கு பாஜகவுடைய முயற்சி அதிகமாக இருக்கிறது. அப்போ நீங்க இந்து மதத்திற்கு தராமல் இஸ்லாமிய மசூதிகளுக்கும் இஸ்லாமிய மதரசாக்களுக்கும் நீங்கள் தருகிறீர்கள் என்றால் அதனால இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும்? அதனால அவன் கல்வியில என்ன வளர்ச்சி பெறுவான்? அதனால IAS ஆயிடுவானா? அதனால IPS ஆயிடுவானா? அதனால தொழில் கல்வி கிடைக்குமா? அதனால பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடைக்குமா? இதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்கள் முன்னேற்றத்தை நாங்க பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாமியர்களுக்கு தேவையே தவிர பாசாங்க அரசியல் தேவையில்லை. அதையெல்லாம் தாண்டி அவர் சொல்றாரு, CAA என்கிற சட்டத்தை திமுக எதிர்த்தது, ஆனால் அதிமுக ஆதரித்ததுன்னு சொல்றாரு. அறிவுள்ளவர்களாக இருந்தால் CAA-வை ஆதரிப்பாங்க. அறிவு கட்ட மடையர்கள் தானங்க அதை எதிர்ப்பாங்க. இங்க CAA என்ன? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 இஸ்லாமிய நாடுகள்ல தான் வழிபாடு செய்ய முடியாது என்று அகதிகளாக துரத்தப்பட்ட இந்துக்களோ சீக்கியர்களோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்த தேசம் தான் அவனுடைய தாய்மண், இந்த மண்ணுக்கு வரும் பொழுது அவனுக்கு குடியுரிமை தர வேண்டும் என்று சொல்லுதான் CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை நாங்க எதிர்த்தோன்னா இது யார் எதிர்ப்பாங்க? நான் கேட்கிறோம், கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் இருந்து பேசணும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்களும் சரி கிடையாது, அவர் பேசுவதும் அந்த மேடையும் அவருக்கு எதிராக அமைந்து விடுகிறது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க, மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிக்கிறீங்களா? உண்மையாகவே இஸ்லாமிய மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் எதற்காக இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்தார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்களா என்றால் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்க. நான் கேட்கிறேங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு ஒரு 5 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க இஸ்லாமியத்தை கேளுங்க. எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்க? பாபர் மசூதியை இடித்தார்கள். பாபர் மசூதி இடித்ததற்காக பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னா இந்த தேசத்தில் மிகப்பெரிய கவலைக்குரியதாக நான் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு வடுவாக இருப்பது பாபர் மசூதி இடிப்பு என்பதை அன்றைக்கு அந்த களத்தில் நின்ற அத்வானி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில என் தேசம் அப்படின்னு ஒரு சுயசரிதை எழுதுகிறார், என் வாழ்க்கை அப்படின்னு. அதுல அவர் சொல்றாரு, என் வாழ்நாளில் மறக்க முடியாத வடு, நான் நினைத்து கூட பார்க்க முடியாத கைமீறி சென்ற ஒரு சம்பவம் சொல்றாரு.
ஆனா நீங்க பாஜகவை குறை சொல்றீங்க. அந்த நேரத்தில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். மணிசங்கர் ஐயர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி கரசேவர்கள்லாம் அங்க ஒன்று கூடுகிறார்கள், அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதற்காக நீங்க அதை தடுக்க மாட்டீங்களான்னா, நரசிம்மராவ் அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? அது இந்துத்துவா சிந்தனை இருக்கா இல்லையா, இங்க கட்டாம வேறு எங்க கட்டுவாங்க, அது இந்துக்களுடைய நியாயமான கோரிக்கை தானேன்னு சொன்னார். இப்ப நான் சொன்ன காங்கிரஸ்காரங்க அல்லது இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. இதை மணிசங்கர் ஐயரே சொன்னதை என்னுடைய முகநூல்லையே நான் வெளியிட்டு இருக்கிறேன், ஆதாரபூர்வமா அவர் சொல்றாரு. அப்போ காங்கிரசுடைய பிரதமராக இருந்த, உண்மையாகவே தடுப்பதற்கு அன்றைக்கு ஆற்றல் இருந்த நரசிம்மராவ் அவர்கள் சொல்கிறார், அது இந்துக்களுக்கான எதிர்பார்ப்பு சரியானது தானே, அங்க ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதை ஆதரித்து அந்த மசூதி இடிக்கப்படும் வரை எந்தவித தடையும் இல்லாமல் இருந்த நரசிம்மராவுக்கு ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள். அந்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இதே குஜராத் கலவரத்திற்கு பிறகும், இவர்கள் முயற்சிக்கு 300 தடவை குஜராத் கலவரம் சொல்றாங்களே, அந்த கலவரத்திற்கு பிறகும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்களே. அப்ப பாஜக பத்தி தவறாக புரிந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களிடத்துல போய் அது இளைஞர் அணியினரை எடுத்து சொல்லணும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. இந்த வரலாறுல மறைச்சிட்டு நீங்க பாஜகவை தவறாக சித்தரிப்பது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் இஸ்லாமியர்கள் பார்க்கணும். தேர்தல் ஆதாயத்திற்காக, வாக்கு வங்கி ஆதாயத்திற்காக திமுகவின் பின்னால் சில ஜமாத் தலைவர்களும், ஜவாஹிருல்லா போன்ற, நெல்லை முபாரக் போன்ற, தமீமுன் அன்சாரி போன்ற இந்த அடிவரடிகளும் எலும்பு துண்டுகளுக்காக பலியாவார்களே தவிர இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. சாராயத்தை விற்பவன் எவனோ அவன் எங்களுக்கு எதிரானவன் என்ற ஒரு முடிவை நல்ல இஸ்லாமியன் எடுக்கணும். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அதற்கான தீர்வு. அதனால சாராய கடைக்கார பின்னால போய் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. சாராய கடையை நடத்துகிற திரு ஸ்டாலின் அவர்களை புறக்கணிக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். 2026 நல்ல மானமுள்ள இஸ்லாமியன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஓகே சார், இதே மாதிரி ஒரு கூட்டம் சென்னையில் நடந்தது. திமுகவுக்கு ஆதரவான திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. அதில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசும் பொழுது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அப்போ காசாவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் நம்ம பாரத பிரதமரான மோடி அவர்களும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரகாஷ்ராஜ் போன்ற நகர்ப்புற நக்சலைட்டுகள் அப்படித்தான் பேசுவார்கள். அவர்கள் அந்த மாதிரி பேசாமல் தேச ஒற்றுமை, நம் பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதுன்னு பேசினாதான் நீங்கள் ஆச்சரியப்படணுமே தவிர, இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுவதும் தேவையற்ற முறையில் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் பிரச்சனையை விளைவிப்பதும் தான் பிரகாஷ்ராஜ் போன்ற திமுகவுடைய ஊதுகுழல்களுக்கு இங்கே தளம் அமைத்து கொடுக்கப்படுகிறது. நான் 2 விஷயம் கேட்குறேங்க. இவர்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த காசாவில் தாக்குதல் நடக்குதுன்னு. உண்மையாகவே மனிதநேயத்தை விரும்பக்கூடிய நியாய உணர்வுள்ள யாருமே இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை ஐநா சபையே கண்டித்திருக்கிறது. ஒரு காலத்திலும் ஆயுதம் தீர்வாக அமையாது என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சப்ஜெக்ட். ஆனா இத்தனை அப்பாவி இஸ்லாமியர்கள் அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இதற்கு வித்திட்டது யார்? அங்க இருக்கக்கூடிய காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரே நாள்ல 1300 அங்க இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்ரேலிய மக்கள் மீது கடகடன்னு நீங்க ஏவுகணையை வீசி உடனடியாக கொள்கிறீர்கள். அப்போ ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அந்த எதிர்த்தாக்குதலே ஒரு கட்டத்துக்கு மேல மிருகவெறி தாக்குதலா மாறுகிறது. எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் வயிற்று பசிக்கு கூட உணவில்லாதவர்கள் மீது குண்டுமலையை பொழிந்து அது ஒரு மிருகவெறி தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது. அதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவர்கள் எல்லோரும் செய்வது போன்று இரட்டை நாடகத்தை எப்பொழுதுமே திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்ததே கிடையாது. இஸ்ரேல் எங்களுக்கு நட்பு நாடுன்னு சொல்ற அதே பிரதமர் தான் சொல்லுகிறார், இரட்டை தியரி, 2 நாடு வேணும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இஸ்ரேல் ஒரு நாடு என்றால் பாலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐநா சபையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது பாரதம். அதை சொன்னவர் திரு நரேந்திர மோடி. அதை ஏன் பிரகாஷ்ராஜ் மறைக்கிறாரு? பாலஸ்தீன மக்களுக்கு அதிகபட்ச உதவியை ஒரு தேசம் வழங்கி இருக்கிறது என்றால் உணவுப் பொருளாக இருக்கட்டும், மருந்து பொருளாக இருக்கட்டும், அது பாரதத்திலிருந்து திரு நரேந்திர மோடி வழங்கி இருக்கிறார். அதை ஏன் பிரகாஷ்ராஜ் மறுக்கிறாரு? இஸ்ரேலுக்கு போய்விட்டு வந்தால் அதற்கு அடுத்ததாக மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு போய் அந்த பாலஸ்தீனத்தினுடைய அதிபரை பார்த்துவிட்டு அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறாரு. அதனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் பக்கம் தவறு இருந்தாலும் சரி இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும், அல்லது பாலஸ்தீனம்னா தவறு இருந்தாலும் சரி இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்படி பிரதமர் இருக்க மாட்டார். நியாயம் எதுவோ அதை பேசுவார். ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்ததை, அதன் மூலம் இந்த யுத்தம் ஆரம்பமானது, அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாத தாக்குதலுக்கு பாரதம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்காது. அதே வேளையில் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது, பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும், அதற்கு பாரதம் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் மிக தெளிவாக சொன்ன பிறகு இதை மடைமாற்றுவதற்கு திமுகவின் ஊதுகுழலாக இங்கு பிரகாஷ்ராஜ் செயல்படுகிறார்.
இவர்களுடைய இரட்டை வேடம் பலிக்காது. நாங்கள் எப்பொழுதும் மக்களோடு இருக்கிறோம். மாண்புமிக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலனாக இருக்கிறார். அதை பெயரளவில் சொல்லல, அவர் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். அதனாலதான் துருக்கியில ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பத்துல ஏராளமான இஸ்லாமியர்கள் மாட்டிக்கொண்டார்கள், ஏராளமானவர் இறந்து போனார்கள். உலக நாடுகளே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய விமானப்படையின் மூலம் மருத்துவ குழுக்கள் மூலமாக 24 மணி நேரத்திற்குள் அங்கு இறங்கி அந்த மக்களை பாதுகாத்தது நம்முடைய பாரதத்தினுடைய ராணுவம், நம்முடைய பாரதத்தினுடைய மருத்துவர்கள். ஏன் திரு நரேந்திர மோடி விட்ட ஒரே ஒரு கட்டளை, அன்னைக்கு போய் காப்பாத்தினாங்க. அதை பாராட்டி அன்றைக்கு அந்த அதிபராக இருந்த எருதுகானாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய துருக்கியினுடைய கான்சுலேட்ல இங்க இருக்கிற பாரதத்தில் இருக்கிற 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னார்களே, அதெல்லாம் எதிர்பார்த்து செஞ்சதா? கொரோனா காலத்துல இன்றைக்கு எதிரியாக இருந்து கோழைத்தனமா மதத்தின் பெயரால் இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அனுப்பி பாகிஸ்தான் ராணுவத்தினர் மறைமுகமா பின்னணியிலிருந்து நம்ம பெண்களுடைய கணவர்மார்களை எல்லாம் சுட்டு கொண்டானுங்களே. இந்த அயோக்கியர்கள் கொரோனாவில் செத்துக்கிட்டு இருக்கும்போது பாரதத்திலிருந்து கொரோனாவுக்கான அந்த தடுப்பு மருந்தை எந்தவித விலையும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அனுப்பினாரு. அவர் என்ன இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பு கொண்டவரா? இதே ஆப்கானிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலிலிருந்து மீண்டும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் வர வேண்டும் என்னும் பொழுது பாரதத்திலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொகையை அங்கு ஒரு பார்லிமெண்ட் கட்டுவதற்கு, அந்த பாராளுமன்றத்தில் ஜனநாயக மாண்பு நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்டி அதை திறந்து வைத்து அதில் உரையாற்றினார. அங்க இருக்கவங்க ஆப்கானிஸ்தான் இருக்கவங்க யாரு? மெஜாரிட்டி இந்துக்களா இல்ல இஸ்லாமியர்களா? இஸ்லாமியர்கள் தானே. ஏன் இங்க இருந்து கொண்டு போய் பணத்தை பாராளுமன்றத்தை அங்க கட்டி கொடுக்கணும்? அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு, கல்விக்கு பல்வேறு திட்டங்கள் அங்கேயே உருவாக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்டை நாடுகளோடு நாம் அனுசரணையாக இருக்கணும், அன்பு காட்டணும், அதுதான் பாரதத்துடைய பண்பாடு என்று நாம் அன்பை விதைத்தோம். ஆனால் பாகிஸ்தான் போன்ற நயவஞ்சகர்கள் அவர்கள் ஆயுதங்களோடு நம்மோடு விளையாடினார்கள். ஆயுதத்தால் விளையாடினால் ஆயுதத்தால் தான் பதிலடி கொடுப்போமே தவிர அந்த இடத்தில் அன்பு இருக்காது என்பதையும் பாரத பிரதமர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனால நம் தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமா இருக்கிறோம். உலகின் எல்லா நாடுகளை விட பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். பொருளாதாரத்துல, கல்வியில, சுதந்திரத்துல, அரசியலமைப்பு கொடுத்த அந்த அத்தனை உரிமைகளை பெறுவதில். ஆனால் இதை தவறாக சித்தரிக்கிறார்கள். இந்த சித்தரிக்கக்கூடியவர்களை நாம் சரியாக இனம் காட்ட வேண்டும், சரியாக இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இஸ்லாமிய சமூகத்திற்கு தான் பின்னடைவை தவிர ஐயா ஸ்டாலினுக்கோ ராகுல் காந்திக்கோ பின்னடைவில்லை. உங்களை ஓட்டு பொருளாக மாற்றிவிட்டு நாளை படுகொலைக்கு நீங்கள் போனால் காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை தயவு செய்து சிறுபான்மை சமூகம், குறிப்பா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், சமீபத்தில் அண்ணாமலை முன்னாள் பாஜக மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. விஜய் அவர்கள் முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சிச்சிருக்கிறாரு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. நான் விஜயனுடைய கருத்தை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ கிளிப்பை வச்சு திமுகவை சேர்ந்த ஐடி விங்காகட்டும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகங்களா இருக்கட்டும், பாருங்க பாஜகவோட பி டீமா தான் விஜய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்களுடைய அசைன்மெண்ட்டை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக செய்யற இந்த காமெடியை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது ஏறக்குறைய 3 வருஷத்துக்கு முன்னால இவர் எப்போ சிங்கப்பூர் போனாரோ, எப்பொழுது ஜப்பான் போனாரோ, பிறகு துபாய் எப்பொழுது போனாரோ, அப்பொழுதெல்லாம் இந்த பயணத்தால் மக்களுக்கு நன்மை இல்லை, இவர் சுற்றுலா பயணமாகத்தான் போயிருக்கிறாரு, தமிழக மக்களுடைய பணம் வீண் விரயமாயிருக்கு, அவர் நேர்மையான முறையில் பணத்தை கொண்டு வந்தார்னா அதை வெள்ளையறிக்கையை வெளியிடணும்னு திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டார். அன்றைக்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அப்போ மாநில தலைவராக தான் இருக்கும் பொழுது எந்த கேள்வியை வைத்தோமோ, எதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போனோமோ அதையே திரு விஜய் அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கு புதுசா அவர் பேசல, திரு அண்ணாமலை அவர்கள் பேசினதை மீண்டும் பேசும் பொழுது சரி நான் பேசினதே அவரும் பேசுறாரு, நியாயமான விஷயம் தானே, வரவேற்கிறோம்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. சரி, இந்த ஒரு விஷயத்திற்காக திமுக இவ்வளவு பெரிய விஷயங்களை பாத்தீங்களா, இது ஒரு பி டீம் பிஜேபிக்குன்னு அவர் கதை கட்டினாங்கன்னா நான் கேட்கிறேன், நீட்டை எதிர்ப்பு அதை திமுகவும் எதிர்க்கிறது, திரு விஜய் அவர்களுமே எதிர்க்கிறாரு. அதே மாதிரி மும்மொழி கொள்கை திமுகவும் எதிர்க்கிறது, திரு விஜய் அவர்களும் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி சிஏஏ திமுகவும் எதிர்க்கிறது, இவரும் எதிர்க்கிறாரு. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்ப புதுசா வந்துச்சு, அதையும் திமுக எதிர்க்கிறது, திரு விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி திமுக சொல்லக்கூடிய ஈவேரா தலைவர்னா இவருக்கும் ஈவேரா தலைவர், திமுகவுக்கு அண்ணாதுரை தலைவர்னா இவருக்கும் அண்ணாதுரை தலைவர். நான் கேட்கிறேன், இப்படி 100 விஷயம் என்னால சொல்ல முடியும். திமுக சொல்லுவதையே காப்பி பேஸ்ட் பண்ணுகிற விஜய் அப்படின்னு. இப்ப பி டீம் யாரு? வெளிப்படையா பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரை அடுத்த கமலஹாசன். போன தேர்தலில் 2021 கமலஹாசன் வந்தாரு, டிவியை தூக்கி உடைச்சாரு, திமுக ஒழிக்கணும், குடும்ப ஆட்சி அப்படி இப்படின்னு டைலாக் பேசினாரு, ஒன்றும் வேகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகவில் சரண்டர் ஆனார். அதே மாதிரி இன்னைக்கு 2026 தேர்தலில் விஜய் வருகிறார்.
2031 வரும் பொழுது இவருமே அட்ரஸ் இல்லாம போய் ஒரு எம்பி சீட்டுக்காக அதே திமுகவில் சரணடைய போகிறார். அன்றைக்கு கமலுக்கு ஏற்பட்ட நிலை இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட போகுது என்பது நிதர்சன உண்மை. அதனால இந்த பி டீம் கதையெல்லாம் திமுக சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த கரு பழனியப்பனும் அதான் சார் சொல்றாரு, நம்ம வந்து விஜயை விமர்சிக்க வேண்டாம், ஏன்னா அடுத்து வந்து நம்ம தான் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும், ராஜ்யசபா எம்பி, அதனால யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே விஜய் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தட்டி கழிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா விஜய்? விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா, திமுக எதை சொல்லுகிறதோ அதையே சொல்லும் பொழுது பொதுவான மக்கள் நினைப்பாங்க, இவர் சொல்றதை விட ஆரம்பத்திலிருந்து அதை திமுக சொல்லி கொண்டு இருப்பதனால திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டுடலாம் நினைப்பாங்க. அப்ப திமுகவுடைய ஓட்டு பிரியாது. அப்ப அவர் எதற்காக செயல்படுகிறார்? அண்ணா திமுக பாஜகவை எதையாவது உடைக்க முடியுமா, அதே மாதிரி இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை எதையாவது கவர முடியுமா என்பதுதான் அவருடைய திட்டமே தவிர, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் விஜய் உழைக்கிறாரே தவிர, அவருக்கு உண்மையாகவே தேசப்பற்றோ அல்லது மாநிலத்தின் வளர்ச்சியின் மீது அக்கறை இருந்தால், மனசாட்சியின் மீது அக்கறை இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? திமுகவுடைய அஜெண்டா எதுவோ அது இல்லாம தனக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சு பேசியிருக்கணும். அப்படி ஒரு சித்தாந்த புரிதலே இல்லாமல் ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை வாரத்திற்கு ஒரு முறை அவர் பேசுவார்னா அவர் பேசிக்கொண்டே போகட்டும். அடுத்த கமலாக அவரும் வருவதற்கு வாழ்த்துக்கள். ஓகே சார், நீங்க பாகிஸ்தானை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. சமீபத்தில் ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இதில் போட்டி நடந்துச்சு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பிளேயர் வந்து அரை சதம் அடிக்கிறார், பாகிஸ்தானை சேர்ந்த பேட்ஸ்மேன் ஃபரான் அப்படின்னு. அவர் வந்து அந்த அரை சதம் அடிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்களை நோக்கி துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நேற்று இலங்கையில 17 வயதுக்குட்பட்டவர்னா கால்பந்து நடக்குது. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிறுவன் 17 வயசு கீழே தான் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிநந்தன் வந்து டீ குடிச்ச மாதிரி செய்கை பண்ணி காட்டுறாரு. இந்திய ராணுவத்தை இது பண்ற மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்கள் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்துற மாதிரி இருக்கட்டும், இந்த செய்கைகள் மூலமாவே இந்தியர்களுடைய அந்த இறையாண்மையை பாதிக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறதுல அடிப்படையிலே பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா சார்? விளையாட்டை பார்க்கணுமே தவிர அதுல மதத்தையோ அதில் ஒரு நாடு சம்பந்தமான விஷயங்களோ எப்பொழுது கொண்டு போகிறோமோ அது விபரீதமாக போய் முடியும். இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்னன்னா, இந்தியாவை நேரடியாக சந்திக்க முடியாது என்ற ஒரு கோழை மனப்பான்மையாக அவர்கள் வந்துட்டாங்க. அப்போ பாரதத்தினுடைய வலிமை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சிந்தூர் ஆபரேஷன் நடத்தி அதில் பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் பின்னடைவை சந்தித்தது, இது ஆற்றாமையை அவர்களால் வெளிப்படுத்த முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விளையாட்டு திடங்களில் வீரர்களிடத்துல தவறான விஷயங்களை மண்டையில் ஏற்றுனதுனால தான் இப்படி துப்பாக்கி எடுத்து சொல்கிற மாதிரி பேட்டை கையில் வச்சுக்கிட்டு செய்கிறதும், ஃபுட்பால் விளையாடுற இடத்துல போய் அந்த மாதிரியான தவறான விஷயங்களை பண்ணுவதும், இதெல்லாம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தின் மனநிலையை காட்டுகிறது. விளையாடக்கூடிய வீரர்களிடத்தில் கூட பயங்கரவாத மனநிலை இருக்கிறது என்றால் அது ஒரு ஆபத்தான தேசம். அதை நாம் அருகில் இருக்கிறோம் என்றாலும் கூட கவனமாக பார்க்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானிய மக்களை கூட நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். சில பேர் இங்க ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, அங்க உள்ள ராணுவம் தான் சரியில்லை, அங்க உள்ள ஆட்சியாளர் சரியில்லை, ஆனா பாகிஸ்தான் மக்கள்லாம் நல்லவன். அப்படிலாம் கிடையாது. மக்கள் நல்லவனா இருந்தா அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? மக்கள் நல்லவர்களாக இருந்தா இங்க வந்து 26 பேர் அவன் சுட்டு கொண்டுட்டு போறான் தீவிரவாதினா, அந்த தீவிரவாதியினுடைய நல்லடக்கத்துல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்னு பாகிஸ்தான் மக்கள் புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கணுமா இல்லையா? பாரதத்தின் ராணுவத்திற்கு ஆதரவா வர தேவையில்லை. ஆனா உங்க நாட்டில் வந்த அந்த தீவிரவாதி தப்பானவன் என்பதை அந்த மக்கள் பேசியிருக்கணும். அது ஊடகத்தின் செய்தியாக மாறி இருக்கணும். அப்படிலாம் நடந்துச்சா? இல்ல. அப்போ பாகிஸ்தானிய மக்களும் பயங்கரவாத சிந்தனையில் இருக்கிறார்கள் அல்லது அந்த சிந்தனைக்கு அவர்கள் ஆட்பட்டு விட்டார்கள். ஆனால் பாகிஸ்தான் என்கிற ஒரு தேசமே அது ஒரு பயங்கரவாத தேசம். அதில் இஸ்லாமியர்கள்லாம் நல்லவர்கள், ஆட்சியாளர்கள்லாம் தப்பானவன் அப்படிலாம் பார்க்கவே கூடாது. அத்தனை பேரும் கரப்ட், இவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும். இதை நாம தெளிவா சொல்றோம். இப்படி தெளிவா சொன்னா இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத சக்திகள் யாரெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? கோபம் அடைவதும் தாக்குதல் தொடுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் உனக்கு கோபம் வருது? பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வரான், பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வரான்னா அவன் பேருக்கு முஸ்லீமா இருந்தா அவனை அனுமதிச்சிடலாமா? அவன் ஊடுருவல்காரன். அவன் இஸ்லாமியன் பேர்ல இருக்கட்டும் இல்ல எவனா இருக்கட்டும், ஊடுருவல்காரனாக தான் பார்க்கணுமே தவிர அவன் என்னமோ அவர் முஸ்லீம்னா, அப்ப இங்க இருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் வந்து சவுதி அரேபியாவுக்கு போறாரு, வீசா இல்லாம போனா அவன் அனுமதிச்சிருவானா? வாங்க முஸ்லீம் நீ அப்படின்னு சொல்லுவானா? டேய், நீ வந்து பாரதத்திலிருந்து வந்திருக்கிறா என்ற உன் நாட்டுக்கு போ. ஏன் நாடு இது? சவுதிக்காரனுக்கு தான் இங்க வந்து குடியுரிமை இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இங்க மட்டும் அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து கட்டமைக்கப்படுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாரத மண்ணில் பிறந்த ஒவ்வொரு இஸ்லாமியரும் பாரத தாயின் பிள்ளையாக பெருமையோடு இருக்கலாமே தவிர வங்கதேசத்திலிருந்தோ பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி வரக்கூடிய ஒரு இஸ்லாமியனையும் நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்று எந்த இஸ்லாமியன் இங்கு சொல்கிறானோ
அவன் தான் இந்த தேசத்தை நேசிக்கிறவன். அப்படி தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களை பாஜக நேசிக்கும் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.